தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்துள்ளது. அதே சமயம் சில தென் மாவட்டங்களில் வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. இதற்கு காரணம் சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததுதான் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த முறை ஏராளமானோர் ஓட்டு போட ஆர்வமாக இருந்தனர். அதனால் ஏப்ரல் 22 மாலை முதல் சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஏராளமானோர் கிளம்பினர். ஆனால் போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பலர் திரும்பி சென்றனர். மேலும் ஏராளமானோர் அதிகாலை வரை காத்திருந்தும் பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமரசம் செய்து வைத்த அதிகாரிகள் மாற்று ஏற்பாடாக பஸ்களை ஏற்பாடு செய்து கொடுத்தனர். ஒரு வழியாக பேருந்து கிடைத்துவிட்டது என பயணிகள் ஏறி பயணத்தை துவங்கினர். ஆனால் பல மாவட்டங்களிலிருந்து பேருந்துகள், கார்கள், தனியார் வாகனங்கள், டூ வீலர்களில் ஏராளமானோர் பயணிக்க துவங்கினர். இதன் காரணமாக பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையை விட்டு வெளியேறவே பல மணி நேரம் ஆனது. அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அதனை தாண்டி வந்தாலும் வழியில் உள்ள முக்கிய நகரங்களிலும் இதே நிலை காணப்பட்டது. ஏப்ரல் 22 மாலை சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு கிளம்பியவர்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாக்குப்பதிவு முடியும் நேரம் வரை சொந்த ஊர் செல்ல முடியவில்லை. தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்தது. ஆனால் தென் மாவட்டங்களில் வாக்குப்பதிவு குறைவாக உள்ளது. சொந்த ஊர் திரும்புவதில் ஏற்பட்ட கால தாமதமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பேருந்துகள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் ஊருக்கு செல்ல திட்டமிட்டும் செல்ல முடியவில்லை. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு கிளம்பிய பலரும் வாக்குப்பதிவு நேரம் முடிந்த பிறகே தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று சேர்ந்துள்ளனர். இதனால் வாக்களிக்க முடியவில்லை. ஏராளமானோர் ஓட்டு போட முடியாத நிலை குறித்து தங்களது கவலைகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். கரூர், தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களில் 90% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளனர். இவற்றுடன் சேர்த்து மொத்தம் 33 மாவட்டங்களில் 80% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளனர். எனினும் தென் மாவட்டங்களில் பலவற்றில் குறைவான வாக்குப்பதிவே நடந்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 80%க்கும் குறைவான வாக்குப்பதிவே நடந்துள்ளது. மதுரை, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் குறைவான வாக்குப்பதிவே நடந்துள்ளது. பேருந்து பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே தென் மாவட்டங்களில் வாக்குப்பதிவு குறைந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. வாக்குப்பதிவில் கடைசி இடங்களை பெற்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி 77.93%, ராமநாதபுரம் 77.03%, சிவகங்கை 76.65%, கன்னியாகுமரி 75.61%.